ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனோபி அப்படின்ற ஒரு வல்னரபிள் மஷின் தான் ட்ரையாக் மேலேருந்து. ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். இப்போ நம்ம ட்ரையாக்மேல பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்ற ஒரு மாடியூல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த மாடியூலில் வல்னர்சிட்டி அப்புறம் வந்து பேசிக் பென் டெஸ்டிங் அப்படின்னு இந்த 2 ரூமுமே முடிச்சிட்டோம். அதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னோட வீடியோஸ் டேப்ஸ்ல இருக்கும். போய் பாருங்க. இப்போ நம்ம கேனோபி மிஷினை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி மிஷின் அண்ட் இதோடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் வேணாலும் இதை கற்றுக்கிட்டு முடிக்கலாம். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் மெஷின், 2020 வந்த மெஷின். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 1,50,000 பேர் முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ரூம். யார் வேணாலும் ட்ரையாக்மே அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க வந்து இந்த டெப்ளாய் த வல்னரபிள் மெஷின் இருக்குல்ல. ஸோ இத ஸ்டார்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐபி வந்துரும். ஓகேவா? இந்த ஐபி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூம பத்தி இவங்க ஷார்ட் லைன்ல குடுத்துருக்காங்க. என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின் இங்க குடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வாக் த்ரூ ஆன் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் அ லினக்ஸ் மெஷின். ஸோ கெனோபிங்கிறது ஒரு லினக்ஸ் மெஷின். ஸோ அதுல வந்து சம்பா ஷேர்ஸ் இருக்கு. வல்னரபிள் வெர்ஷனா ப்ரோ எஃப்டிபி இருக்கு. அப்புறம் பாத் வேரியபிள் மேனிபுலேஷன் மூலியமா நீங்க பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி டேக் லைன்லேயே சில க்ளூஸும் கொடுத்துருக்காங்க. நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ இந்த ரூம்ஸில் வந்து நிறைய ஹிண்ட்ஸுமே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மெஷினை டெப்ளாய் பண்ண அப்புறம் இங்கே கம்ப்ளீட்டட்னு கொடுத்துக்கோங்க. ஐபி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கேன் த மிஷின் வித் என்மேப் ஹவு many போர்ட்ஸ் ஆர் ஓப்பன், எத்தனை போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக காலி மிஷின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் VPN கனெக்ட் பண்ண அப்புறம் அந்த பர்டிகுலர் ஐபி வந்து அக்சசிபிளாக இருக்கான்னு பாருங்கள், பிங் பயன்படுத்தி. ஓகேவா? ஸோ இந்த ஐபி வந்து 10.10.49.72. ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெரியும். நமக்கு இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் அப்படின்னா அதான் TTL63ன்னு இருக்கு. இப்போ வந்து nmap கொடுங்க ஆக்டிவ் ரெக்கானசன்ஸில். ஸோ -SC SV -PN கேபிட்டல் PN அப்புறம் ஆல் போர்ட் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஐபி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் T4 பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அவுட்புட் ஃபைலில் வேணுமோ nmap results.txt ஆர் ஏதாவது ஒரு நேமில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறம் வெர்ஷன் டிடெக்ஷன், அப்புறம் ஓஎஸ் டிடெக்ஷன் எல்லாமே இங்கே நடக்கும். ப்ராப் ஸ்கேன் நடக்கிறதுனால உங்களுக்கு ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ணாமல் டேரெக்டாக போர்ட் ஸ்கேனில் இறங்கிடும். ஸோ டு சேவ் ஆர் டைம் நான் வந்து ஆல்ரெடி அந்த nmap போர்ட் ஸ்கேன் வந்து முடிச்சிட்டேன். நம்ம இப்போ வந்து nmap ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ட் வந்து போர்ட் 21 இருக்கு, விச் இஸ் ப்ரோ எஃப்டிபி அதில் ரன் ஆகுது 1.3.5. அப்புறம் SSH போர்ட் இருக்கு. அதுக்கு ஐ கெஸ் பப்ளிக் கீ மூலயமா லாகின் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. போர்ட் 80 ஒரு வெப்சைட் ரன் ஆகுது அப்பாச்சியில் 2.4.18 அப்பாச்சியோட வெர்ஷன். அப்புறம் ஆர்பிசி போர்ட் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பா ரன் ஆகுது. அப்புறம் NFS. ஸோ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நம்ம அந்த வீடியோஸில் எஸ்எம்பி நான் டெல்நெட் நான் எஃப்டிபி NFS SMTP MySQL. ஸோ இதுலேருந்து எல்லாத்தையும் கொலைட் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் மிஷினில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்பா, NFS, FTP எல்லாமே தான் இதில் இருக்குது. ஈவன் SSHுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷினு. ஸோ இந்த மஷினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேனோபி நெட் பையாஸ் கம்ப்யூட்டர் நேம்னு இருக்குல்ல. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேரே வந்து கேனோபி தான். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்யூட்டர் நேம் அப்படின்னு போட்டுட்டு கேனோபி. ஸோ இதோட ஐபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஐபி அட்ரஸ் வந்து ஓப்ஸ், ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணல போல. ஸோ 49.72 இதுமாதிரி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா சாம்பா வெர்ஷன் இருக்குது 4.3.11. அப்புறம் எஸ்எம்பி வந்து எனேபிள்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நாட் ரெக்வயர்டுன்னு இருக்குது. மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் நம்ம எனுமரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெப்ளாய் த மெஷின்லேயே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களே, எத்தனை போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. NFSஓட முடிஞ்சிச்சு. மீதி போர்ட்லாம் வந்து எது யூஸ் பண்ணுதுன்னா ஆர்பிசி யூஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்களா. ஸோ மொத்தமே 7 போர்ட் தான் இதில். ஸோ 7ன்னு கொடுங்க. சப்மிட் கொடுங்க. கரெக்டானு பார்க்கலாம். கரெக்ட் தான். இப்போ அடுத்தது எனுமரேட்டிங் சாம்பா ஃபார் ஷேர்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சாம்பா ஃபார் ஷேர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு போர்ட்டை மேனுவலாக எனுமரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெர்மினலில். ஸோ இதில்
ஃபர்ஸ்ட் எஃப்டிபி வந்து நம்ம யூசுவலா கனெக்ட் பண்ணுவோம்ல. எஃப்டிபி பக்கத்துல ஐபி போட்டு கனெக்ட் பண்ணுவோம்ல. அது மாரி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எஃப்டிபி 10.10.49.72 தானே? ஜஸ்ட் பார்த்துக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான். ஸோ அது பக்கத்துல 21 போர்ட்ல தான் ரன் ஆகுது. ஸோ அது குடுத்து நம்ம கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அனானமஸ் யூசரா? ஸோ அனானமஸ் அனானமஸ் அப்படின்னு குடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்து இன்கரெக்ட்ன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் இங்க அனானமஸ் லாகின் ஓகேன்னு இருக்கு. பட் இங்க பாஸ்வேர்ட் வந்து தப்பா இருக்குன்னு நெனைக்கிறேன். மேபி அனானமஸ் லாகின் அலோவ்ட் இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ நம்மளால லாகின் பண்ண முடியல எஃப்டிபிக்குள்ளார. ஸோ இதுலருந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெர்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு நோட் பேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கேட் nmap ரிசல்ட்ஸ்ன்னு குடுத்துட்டு grep கமாண்ட் மூலியமா அந்த ஓப்பன் போர்ட்ஸ மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. ஸோ இத நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும். மறந்துட்டேன். ஓப்பன் போர்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு, ஓகேவா? இன்கேஸ் இது உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இதோட வெர்ஷன்ல ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரோ எஃப்டிபில. ஸோ இப்போ நீங்க கூகுள்லயும் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா சர்ச் ப்ளாய்ட்ன்னு இருக்குல்ல. சர்ச் ப்ளாய்ட்லயுமே வந்து காலியில ஒரு டூல் தான். ஸோ அதுலயும் செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளாய்ட் டிபில இருக்கிற முக்காவாசி எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சர்ச் ப்ளாய்ட்லயும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் உங்க மெஷின்லயே இருக்கும். நீங்க தனியா போய் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ எஃப்டிபி 1.3.5 வந்து ஒரு 3 வல்னரபிலிட்டிக்கு வந்து வல்னரபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையுமே நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நான் எனுமரேஷன் நோட்ஸா வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ப்ரோ எஃப்டிபிடில இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஏன் நம்ம எனுமரேஷன் வந்து முன்னாடியே முடிக்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சேலஞ்சஸ் நம்ம பண்ணும்போது, இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ற மாரி இருக்காது. அதனால தான் நான் முன்னாடி கேதர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த மாரி ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள மிஷின்ல. ஸோ இதுல வந்து 7.2.p2 வந்து யூசர் எனுமரேஷனுக்கு தான் வல்னரபிள். பட் ஸ்டில் அது வந்து ஒரு என்ன சொல்றது? அதிகமான இது குடுக்காது. பட் ஸ்டில் நான் வந்து என்ன பண்றேன்னா, அம் லைக் யூசுவலா நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்போ நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் எடுத்துக்கிச்சு. டிஃபால்ட்டான யூசர் நேம், பாஸ்வேர்ட் எடுக்குது அப்படின்னா, கண்டிப்பா அதுல ப்ரூட் போர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர் யூ ஏபிள் டூ கன்டின்யூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. ஜஸ்ட் ரூட் டூர்ன்னு குடுங்க. கண்டிப்பா அது பாஸ்வேர்ட் தப்பா தான் வரும். பிகாஸ் பெர்மிஷன் டினைடுன்னு வருதுன்னா, அதுல வந்து அவங்க பப்ளிக் கீ பிளஸ் பாஸ்வேர்ட் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெர்மிஷன் டினைடுன்னு வந்துருச்சு. ஸோ எஸ்எஸ்ஹெச் மூலியமா நம்மளால உள்ளார போ முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி. ஸோ இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்மளால ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் உள்ளார போக முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே. இந்த பர்ட்டிகுலர் போர்ட் 80 ரன் பண்ணும்போது ஒரு இமேஜ் வருது. ஆக்சுவலி கேனோபைங்கிறது ஒரு வெப் சீரிஸ். இந்த மெஷின் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இது வந்து 2022ல வந்த ஒரு வெப் சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். Hotstarல ரன் ஆகுது. ஈவன் 3 டேஸ்க்கு முன்னாடி தான் சீசன் 2க்கான ட்ரைலர் டீசருமே வந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு டைம் இருந்தா போய் பாருங்க. கேனோபி வெப் சீரிஸ். ஓகேவா? இப்ப பேக் டூ த ரூம். ஓகே. இதுல வந்து நமக்கு ஏதாவது ஹிடன் டைரக்டரி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே. ஒண்ணுமே இல்ல. ஆ வேணா நீங்க ஃபாரெக்ஸ் பஸ்டர் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் பஸ்டர் அப்படின்னு போட்டு போர்ட் 80. ஓகே. ஆக்சுவலி -u அப்படின்னு குடுக்கணும் நீங்க. வேர்ட்லெஸ் குடுக்கலாம். குடுக்காமயும் இருக்கலாம். வேர்ட்லெஸ் குடுத்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா வந்து ஆக்சுவலி ராப்ட் மீடியம் எடுத்துக்கும். இல்ல உங்க வேர்ட்லெஸ் லைக் ராப்ட் லார்ஜ் வேர்ட்லெஸ் குடுத்தாலும் ஓகே தான். இது பேரலலா ஆக்சுவலி ரன் ஆகட்டும். இது எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. பிகாஸ் 30,002 வேர்ட் லிஸ்ட் இருக்கு இதுல. ஸோ அடுத்த போர்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி போர்ட். ஸோ ஆர்பிசி போர்ட்ட உங்களால ஸ்ட்ரெய்ட்டா வந்து அட்டாக் பண்ண முடியாது. இங்க என்எஃப்எஸ் இருக்கிறதுனால ஆர்பிசி வந்து யூஸ் பண்ணுது. ரிமோட் ப்ரொசீஜர் கால் அப்படின்னு. பிகாஸ் நீங்க என்எஃப்எஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்றீங்கன்னு தெரியும். ஒரு பர்ட்டிகுலர் கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஷேர் வந்து ஓப்பன் பண்றீங்க, இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆ கிளையண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஷேர வந்து மவுண்ட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்களோட மெஷின்ல. ஸோ மவுண்ட் பண்ணி வைக்கும்போது, அவங்களோட மெஷின்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்றாங்களோ, அது வந்து சர்வர்ல வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த கம்யூனிகேஷன பார்த்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசி வந்து தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஆர்பிசிய நம்ம டைரக்ட்டா எதுவும் அட்டாக் பண்ண முடியாது. வேற ஏதாவது புரோட்டோகால் மூலியமா தான் அட்டாக் பண்ண முடியும். ஸோ 2வது போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பா போர்ட். ஸோ அதோடைய வெர்ஷன் இங்க குடுத்துருக்காங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் டிபில செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு குடுத்துட்டு
சாம்பாவோட வெர்ஷன் குடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எம்டின்னு போடாதீங்க. சாம்பான்னே போடுங்க. ஸோ எஸ்எம்பிக்கும் சாம்பாக்கும் என்ன வித்தியாசம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, 4.3.11 வந்து இந்த பர்ட்டிகுலர் வெர்ஷனுக்கு வல்னரபிள்னு சொல்றாங்க. அ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கு இந்த வெர்ஷனுக்குன்னு. பட் ஈவன் நம்ம கூகுள் பண்ணியுமே பார்க்கலாம். எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு குடுக்குறோம். ஒரு டென்னபிள் அப்படின்னு குடுப்போம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கான இதுதான் இங்க நெசஸ்மே எடுத்து காமிக்குது அந்த பிளக்கின. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து குணப்படுத்துறதுக்கு, அதாவது ரெக்கமெண்ட் மிட்டிகேட் பண்றதுக்கு நீங்க 4.2.14, 4.3.11, 4.4.5 அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் 4.3.11 வந்து சேவர் வெர்ஷன் தான். ஓகேவா? இப்போதைக்கு. ஸோ அதனால நமக்கு சாம்பாலையும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் சாம்பா ஓப்பன்ல இருக்கிறதுனால வேற ஏதாவது ஷேர்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க எஸ்எம்பி கிளையண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா என்எம் ஃபார் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா மொத்தமா அது வந்து எனுமரேட் பண்ணி குடுத்துரும். லைக் ஷேர்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் நேம்லேருந்து எல்லாமே எடுத்து குடுத்துரும். ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் ரன் பண்ணுங்க. ஸோ என்எம் ஃபார் லினக்ஸ் நீங்க போட்டுட்டு ஐபி போடலாம். அப்படி இல்லனா -a கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் ஸ்கேன் மாரி அது ரன் ஆகும். -a ஃபிளாக். ஸோ இப்போதைக்கு நான் இது மட்டும் ரன் பண்றேன். ஸோ நோன் யூசர் நேம்ஸ்ன்னு இது குடுத்துருக்காங்க. வொர்க் குரூப் தான் இந்த மெஷினு. கேனோபி வொர்க் ஸ்டேஷன்ல ரன் ஆகுது. அப்புறம் ஓகே, செஷன் அலோவ்ஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நல் யூசர் நேம் அண்ட் நல் பாஸ்வேர்ட் வந்து அலோவ்ல இருக்கு. ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல. கேனோபி வந்து ஆக்சுவலி ஒரு சர்வரா இருக்கு. ஒரு கிளையன்ட் மெஷின் இல்ல, சர்வர் மெஷின். சாம்பா உபுண்டு ரன் ஆகுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து அவைலபிளா இருக்கு. அனானமஸ் டிஸ்க் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். சாம்பால வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதுல என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஷேர் நேம் வந்து அனானமஸ் தான். ஸோ அதனால அனானமஸை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த கீவேர்ட் மட்டும் போதும் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு. மீதியெல்லாம் நீங்க தேவையில்ல. பிகாஸ் அது ரெண்டுமே வந்து டிஃபால்ட் ஷேர். பிரிண்ட், ஐபிசி. ஸோ ஐபிசிங்கிறது இன்டர்நெட் சாரி, எனக்கே குழப்புது. ஒன் செகண்ட். ஐபிசினா என்னன்னு போடுறேன். ஓகே, இந்தியன் பேனல் கோட் கிடையாது. கம்ப்யூட்டர்னு கொடுங்க. நெட்வொர்க்கிங் கம்ப்யூட்டர்னு. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஷேர் வந்து ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, வேற கிளைண்ட்ஸுமே அந்த கம்ப்யூட்டரோட ஷேர்ட் ரிசோர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஐபிசி வந்து தேவைப்படுது. பிரிண்ட் ஸ்டாருங்கிறது பிரிண்டர் டிவைசஸ் ஆர் பிரிண்டர்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்களா? ஈவன் பிரிண்டர்ஸையும் நீங்க ஷேர் டிவைஸா வந்து வைக்கலாம். வேற கிளைண்ட்ஸுமே பிரிண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு போறதுக்கு, அதனால இந்த சாம்பா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவுமே நம்ம அடுத்த டாஸ்க்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம எனுமரேஷன் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் தெளிவா. ரீட் ரைட் பண்ண முடியும், லிசனிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன இன்ஃபர்மேஷன்? பாஸ்வேர்ட் லென்த் எல்லாம் கிடைச்சிருக்கு. பாஸ்வேர்ட் பாலிசி நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஏதாவது யூசர் நேம் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். லைக் இது ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்டில். பிகாஸ் என்எம் ஃபார் லினக்ஸ்ல சில நேரம் வந்து உங்களுக்கு யூசர் நேம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நோபடி, நன் அப்படின்ற சில யூசர் நேம்ஸ் இருக்கு. ஸோ இது எப்படி ட்ரை பண்ணுதுன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நல் கேரக்டரா எடுக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் நேம்ஸ்லாம் உங்களால எனுமரேட் பண்ண முடிஞ்சது. அதோடைய அவங்களோட எஸ்ஐடிஸையும் எனுமரேட் பண்ண முடியுது. ஸோ இதான் வந்து எஸ்ஐடிஸ். ஸோ எஸ்ஐடினா என்ன விண்டோஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஐடிங்கிறது விண்டோஸ்ல வந்து செக்யூரிட்டி ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து எஸ்ஐடியில தான் வந்து அசைன் பண்ணுவாங்க விண்டோஸ்ல. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க எஸ்ஐடிஸ் கிடைக்குது. நோபடி, நன்னுக்கு ஒவ்வொரு எஸ்ஐடி கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது பேரலலா ரன் ஆகட்டும். நமக்கு அந்த ஃபாரெக்ஸ் பஸ்டர் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஹிடன் டைரக்டரியும் கிடைக்கல. ஜஸ்ட் இந்த இமேஜ் டாட் ஜேபிஜின்னு இருக்கு. அப்புறம் அட்மின் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு பேஜும் இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏதாவது லாகின் பேஜ் இருக்கான்னு. நோப். இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ ட்ராப் அப்படின்னு இருக்கு. மேபி இது வந்து ஒரு ரேபிட் ஹோலா கூட இருக்கலாம். ஸோ இதுலயும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. வேற எந்த ஹிடன் டைரக்டரிஸும் கிடைக்கல அப்ளிகேஷன் மூலயமா. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த போர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பா முடிச்சிட்டோம். என்எஃப்எஸ். ஸோ என்எஃப்எஸ்ல ஏதாவது ஷேர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம்.
NFS ஷேர்ல இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஷோ மவுண்ட் -e பயன்படுத்தி அந்த ஐபி கொடுத்துக்கோங்க. டார்கெட் ஐபி 10.10.49.72 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஐபியில் ஏதாவது ஷேர்ஸ் எக்ஸ்போர்ட்ல இருந்தா நமக்கு பார்க்க முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஷேர் வந்து எக்ஸ்போர்ட்ல இருக்கு, அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ NFS ஷேர் நேம் வந்து வேர். ஓகேவா? ஸோ நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கல இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 3 இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஒன்று வந்து போர்ட் 21, அதாவது ப்ரோ எஃப்டிபி சாம்பா வந்து போர்ட் 445, அப்புறம் NFS வந்து போர்ட் 2049. ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த டாஸ்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பேக் டு த ட்ரையாக்மி. ஸோ சாம்பா எஸ்எம்பினா என்ன, சாம்பா என்ன அப்படின்னு இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூபியாக இருந்தால் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். எஸ்எம்பிங்கிறது சர்வர் மெசேஜ் பிளாக். இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா விண்டோஸுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. எதுக்குன்னா ஷேர்ட் ரிசோர்சஸ். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க ஒரு ஆர்கனைசேஷன்லனா, ஆர் நீங்கள் உங்கள் லோக்கல் நெட்ஒர்க்லேயே சரி, அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஷேர்டு ஃபைல் வந்து ஷேர்ட் ஃபோல்டர் வச்சுருக்கீங்கன்னா, மற்ற கிளைண்ட்ஸ் ஆர் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் அதே நெட்ஒர்க்கில் இருக்கிறது வந்து ஃபைல் ஷேரிங் பண்ணலாம், அவங்க பெர்மிஷன் செட் பண்ண மாதிரி. ஸோ எஸ்எம்பிங்கிறது ஜஸ்ட் ஃபார் விண்டோஸ். ஓகேவா? பட் சாம்பா வந்து எதுக்கு பயன்படும்னா அதே ஃபீச்சர் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான். பட் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுக்கு சாம்பா அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து பயன்படும். ஓகே. ஆக்சுவலி இது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து அம், ஒரு என்ன சொல்றது? ஒரு புரோட்டோகால் மாரி தான். புரோட்டோகால் வெர்ஷன் சாம்பா ஃபார் லினக்ஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன், ஐ கெஸ். சாம்பா இஸ் அ ஃபைல் சர்வர் எனேபிள்ஸ் ஃபைல் ஷேரிங். யா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க உபுண்டு வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. சாம்பா ஃபைல் சர்வர். ஓகேவா? சாம்பாவை எப்படி இன்ஸ்டால் பண்றது? எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். நீங்களுமே வந்து செட்டப் பண்ணி பாருங்க உங்க லோக்கல் மெஷின்ல. ஓகேவா? இப்போ சாம்பானா என்ன, எஸ்எம்பினா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காமன் ஷேர்ட் ரிசோர்ஸஸ்லேருந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிரிண்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விண்டோஸ்க்கு எஸ்எம்பி பயன்படுத்துவாங்க, லினக்ஸுக்கு சாம்பா பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாம்பா வந்து எனுமரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆல்ரெடி வந்து எஸ்எம்பி கிளைண்ட் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆர் என்எம் ஃபார் லினக்ஸ் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? பட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்மேப் ஸ்கிரிப்ட்ட பயன்படுத்தி நீங்க இத எனுமரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்ன திங்ஸ்லாம் எனுமரேட் பண்றாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து எனுமரேட் ஷேர்ஸ் அண்ட் யூசர் நேம், இது 2மே தான் இங்க எனுமரேட் பண்றாங்க. ஸோ இதுவுமே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் ஒன்ட் டேக் மச் டைம், பட் ஸ்டில் பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹவ் மெனி ஷேர்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி என்எம் ஃபார் லினக்ஸ்ல பார்த்தோம்ல, அதுல வந்து 3 ஷேர் இருந்தது. ஒண்ணு வந்து அனானமஸ், 2வது வந்து ஐபிசி, அப்புறம் 3வது வந்து பிரிண்ட் ஷேர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அனானமஸ் ஷேர் இருக்குல்ல, அதை வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுல என்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து என்எம் ஃபார் லினக்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்எம்பி கிளைண்ட் வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஐபியில் வந்து 10.10.49.72/anonymous. ஸோ இதில் உள்ள ஷேர்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு பாஸ்வேர்ட் தேவை. பட் எனக்கு என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியாது. அதனால நான் blank பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ குடுத்ததுல என்னால உள்ளார போக முடிஞ்சது. அதனால நான் இப்ப எல்எஸ் குடுத்துட்டு, அதுல ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு நான் வந்து செக் பண்றேன். ஸோ நம்ம செக் பண்ணதுல நமக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கு. என்ன ஃபைல் அப்டின்னா, அம் log.txt அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ அத வந்து நம்பளால ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அ டவுன்லோட் பண்ணிக்கோங்க log.txt ஃபைல. ஸோ டவுன்லோட் பண்றதுக்கு get log.txtன்னு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களால உங்க லோக்கல் மெஷினுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டவுன்லோட் பண்ண அப்புறம் எக்ஸிட் குடுத்துக்கோங்க எஸ்எம்பிலேருந்து. ஸோ இப்ப எல்எஸ் குடுத்து ஹோம் டைரக்டரியில பாருங்க. அந்த log.txt டவுன்லோட் ஆயிடுச்சான்னு. ஸோ இப்போ கேட் கமாண்ட் பயன்படுத்தி log.txt-ய ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இத ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து லாக்னாவே ஏதாவது ஒரு அம் ஃபயர்வால் ஆர் அந்த மெஷினோட லாக் ஃபைல்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ, இங்க அவங்க என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்ற ஒரு திங்ஸ்லாம் இருக்கு. அ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த யூசர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கம்ப்யூட்டரோட பேர் வந்து கேனோபி அப்படிங்கிறது. பட் இங்க யூசர் பேருமே கேனோபி தான். பிகாஸ் இங்க இப்போ இது வந்து ஒரு லினக்ஸ் மெஷின் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ லினக்ஸ் மெஷின்ல ஒரு டைரக்டரிய ஓப்பன் பண்றீங்கன்னா, ஹோம் பக்கத்துல உள்ள நேம் தான் வந்து யூசர் நேம். ஸோ கேனோபிங்கிறது யூசர் நேம். ஸோ இந்த யூசருக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் கீஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. எஸ்எஸ்ஹெச் கீஸ். ஒண்ணு வந்து பிரைவேட் கீ, ஒண்ணு வந்து பப்ளிக் கீ. ஸோ இங்க தான் உங்களுக்கு தெரியுதா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்டர் பாஸ் ஃப்ரேஸ்ன்னு கேட்குறாங்க. பட் இவங்க பாஸ் ஃப்ரேஸ் குடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகேவா? அதேமாரி அவங்களோட எஸ்எம்பி பப்ளிக் கீஸ் அண்ட் பிரைவேட் கீஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட எனுமரேஷன் நோட்ஸ்ல. ஸோ இதான் பாத்து ஐடிஆர்எஸ்ஏ சாரி இந்த ஐடிஆர்எஸ்ஏ அப்படின்ற ஒரு கீ இருக்குல்ல, அதுக்கான பாத்து கேனோபிங்கிறது யூசர் நேம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கம்ப்யூட்டர் நேமும் கேனோபி தான். யூசர் நேமும் கேனோபி தான். ஓகேவா? அப்புறம் பப்ளிக் கீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பாத்ல இருக்கு. ஸோ இது கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ எஃப்டிபியோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதுல இருக்கு. இந்த log.txt ல. ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ ப்ரோ எஃப்டிபி வந்து 21ல ரன் ஆகுது. அப்புறம் யூசர் எஃப்டிபி, குரூப் எஃப்டிபி அப்படின்னு இருக்கு. இஃப் யூ டு நாட் வாண்ட் அனானமஸ் சிம்ப்ளி delete this entire. பட் நம்ம ட்ரை பண்ணோம் தானே. எஃப்டிபில அனானமஸ்னு ட்ரை பண்ணோம். ஒர்க் ஆகல. மேபி யூசர் நேம் வந்து எஃப்டிபின்னு குடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும். அனானமஸ் as well as FTP லாகின் as அனானமஸ் as well as FTPன்னு இருக்கு. லிமிட் நம்பர் ஆஃப் அனானமஸ் லாகின்ஸ் வந்து 10 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம இப்ப கூட ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆ FTP குடுத்துட்டு 10.10.49.72 அந்த மெஷின் நம்பர் 21 அப்படின்னு குடுத்துக்கோங்க. இப்ப யூசர் நேம் FTPன்னு குடுத்து பார்க்கலாம். லாகின் பண்ண முடியுதான்னு. பாஸ்வேர்டும் FTPன்னு குடுங்க. ஓகே. இதுவுமே இன்கரெக்ட் தான். ஓகேவா? FTP அண்ட் அனானமஸ் போத் வந்து சேமா தான் எடுத்துக்குது. மேபி அனானமஸ் பாஸ்வேர்ட் அவங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கான்ஃபிக் ஃபைல்ல ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நோப். குளோபல் செட்டிங்ஸு, நெட்வொர்க்கிங் இது இன்டர்னல் ஐபியும் எதுவும் இல்ல. வேர் ஃபைல் இருக்கு. திஸ் டெல்ஸ் சம்பா டு யூஸ் a செப்பரேட் லாக் ஃபைல் ஃபார் ஈச் மெஷின் அப்படின்னு இருக்கு. யூசர் ஷேர் சம்பா. வேற ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் எதுவும் நமக்கு எதுவும் கிடைக்கல. ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் இதுவரைக்கும். பின் பேஷ் ஷெல் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு. ப்ரௌசபிள் அப்படின்னு இருக்கு. நெட் லாக் ஆன் சர்வீஸ். ஓகே கைஸ். அதே மாதிரி இங்க ஷேர் ஃபைலுமே இருக்கு. இப்ப நம்ம ஷேர்ல இருந்து தானே நம்ம இது எடுத்தோம். லைக் அந்த log.txt ஃபைல். இந்த ஷேருமே நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எங்க இருந்து ஷேர் ஆகுது அப்படின்னு. இந்த பாத்துலாம் உங்களுக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம். ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆ இதுவரைக்கும் நமக்கு இந்த கான்ஃபிக் ஃபைல்ல கிடைச்ச யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கேனோபி அப்படின்ற யூசர் நேம், அப்புறம் ஒரு ஐடிஆர்எஸ்ஏ கீ வந்து ஜெனரேட் பண்ணிருக்காங்க. எங்கன்னா அந்த கேனோபி லாகினுக்குள்ளார இல்ல கேனோபி லாகின்ல .ssh ஃபைலுக்குள்ளார ஐடிஆர்எஸ்ஏ அப்படின்னு இருக்கு. அப்புறம் கேனோபி ஷேர்ல தான் நமக்கு அந்த log.txt ஃபைல் வந்து வச்சிருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப இத கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, லிஸ்ட் த ஃபைல்ஸ் ஆன் ஷேர். வாட் இஸ் த ஃபைல் கேன் யூ சீ அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நமக்கு log.txt அப்படின்னு கிடைச்சது. சப்மிட் குடுத்துக்கோங்க. ஓகே. விச் போர்ட் எஃப்டிபி இஸ் ரன்னிங் அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்டிபி எதுல ரன் ஆச்சுன்னா போர்ட் 21. அதையும் சப்மிட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஃப்எஸ் ஷேர் வந்து பார்க்க சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்எஃப்எஸ் வந்து நம்ம எனுமரேட் பண்ணிட்டோம். ஷோ மவுண்ட் மூலியமா. அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம இங்க நோட்ஸ்ல வச்சிருக்கோம்ல. அதோட எக்ஸ்போர்ட் பண்ண என்எஃப்எஸ் ஷேர் வந்து /var. அத குடுத்துட்டு சப்மிட் குடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எனுமரேஷன் மட்டும் தான். இப்ப அடுத்து வந்து கெய்னிங் அக்சஸ் வித் ப்ரோ எஃப்டிபி அப்படின்னு குடுக்குறாங்க. ப்ரோ எஃப்டிபி மூலியமா எப்படி இந்த மெஷின்ல அக்சஸ் கிடைக்க போகுது அப்படின்னா,
ஸோ ப்ரோ எஃப்டிபினா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா, இது வந்து ஒரு எஃப்டிபி சாஃப்ட்வேர். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. இது எது எதுக்கெல்லாம் பயன்படும்னா, யுனிக்ஸ் அண்ட் விண்டோஸ் சிஸ்டம்ஸ்க்கு பயன்படும். ஸோ எஃப்டிபினாவே என்னது? ஃபைல் அப்லோட் பண்ண, டவுன்லோட் பண்ண ஒரு சர்வர் தேவை. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதுதான் அப்புறம் வந்து ப்ரோ எஃப்டிபி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஈவன் இந்த ப்ரோ எஃப்டிபில நெறைய வல்னரபிள் வெர்ஷன்ஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எஃப்டிபியோட ப்ரோ எஃப்டிபியோட வெர்ஷன் என்ன நமக்கு தெரியும். அதுவே இங்க எடுத்து போட்டுக்கலாம். ப்ரோ எஃப்டிபி வெர்ஷன் வந்து 1.3.5. ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோ எஃப்டிபி ரன் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து சர்ச் எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமா சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சர்ச் டூல் exploitdb.com ஓடது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அதையுமே நம்ம பண்ணி வச்சுட்டோம் எனுமரேஷன்ல. ஸோ நமக்கு எத்தன எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4. பட் இந்த ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனுமே இதோட சேர்ந்தது தான். ஸோ மொத்தமாவே ஐ கெஸ் 3 தான் நெனைக்கிறேன். 3ஆ 4ஆன்னு தெரியல. லெட்ஸ் சி 4ன்னு டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகே 4 எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஓகேவா? மேபி இந்த கோட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அதோட பை பை வேல்யூ வந்து வேற மாரி இருக்கு. ஓகேவா? ஃபைல் நேம் வந்து வேற மாரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இதோட எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தான். இப்போ வந்து அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ட மோட் காப்பிய பயன்படுத்தி நீங்க இந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரையாக் மீலயே வந்து கெயின் இனிஷியல் அக்சஸ் வித் ப்ரோ எஃப்டிபின்னு குடுத்துருக்காங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ண போறோம் அப்படின்னு. பிகாஸ் இந்த பர்ட்டிகுலர் மெஷின்ல எல்லாமே கைடட் மாரி தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல அந்த எக்ஸ்ப்ளாய்ட் நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட எக்ஸ்ப்ளாய்ட். இது இப்படியே இருக்கட்டும். அப்புறம் பைங்கிறது பைத்தான்ல உருவாக்கப்பட்ட எக்ஸ்ப்ளாய்ட். இதுவும் அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஓகேவா? இத நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ன்னு சொல்றோமே எல்லா வீடியோலயும். எக்ஸ்ப்ளாய்ட்னா என்ன அப்டின்னா, இப்போ வந்து இந்த பர்ட்டிகுலர் இந்த வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ல வந்து வீக்னஸ் இருக்கு அப்டின்னா, இது எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது ஒரு கோட் லெவல்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோகிராம். ஓகேவா? இட் கேன் பி பைத்தான் ப்ரோகிராம் ஆர் இட் கேன் பி ரூபி ஆர் இட் கேன் பி எனிதிங். பாஷ் ஸ்கிரிப்ட்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து அந்த பர்ட்டிகுலர் வீக்னஸ்க்கு எதிரா அத நம்ம செயல்படுத்தும்போது, நம்ம அந்த மெஷினுக்குள்ளார போக முடியும். ஸோ அப்படியும் இருக்கு. இல்ல சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்ல வந்து இப்படிதான் நடக்குதுன்னு அவங்க தெளிவா சொல்லிருப்பாங்க. நம்ம அதே ஃபாலோ பண்ணோம்னா நடக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது இதுதான். இது வந்து பழைய வெர்ஷன் ஆஃப் ப்ரோ எஃப்டிபினால ஆல்ரெடி அந்த கம்பெனிக்கு இது தெரியும். அதனால தான் எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலயுமே இருக்கு. இது வந்து 0 டே எக்ஸ்ப்ளாய்ட் கிடையாது. 0 டே எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிறது அந்த வெண்டாருக்கே தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் பண்ற வெண்டாருக்கே தெரியலனா, அதான் வந்து 0 டே. இது வந்து ஆல்ரெடி ஓல்டர் வெர்ஷனால கண்டிப்பா இது வெண்டாருக்கு தெரியும். இதுக்கான ஃபிக்ஸுமே குடுத்துட்டு புது வெர்ஷன் ஆஃப் எஃப்டிபியுமே வந்து இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நீங்க கூகுளுமே போய் பார்க்கலாம். கூகுள்ல ப்ரோ எஃப்டிபி லேட்டஸ்ட் வெர்ஷன் குடுங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் நோட்ஸ்ல போய் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1.3.7 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்றது 3.5. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்ப்ளாய்ட் நோட்ஸ் மாரி ஒண்ணு இருக்கு. இத நம்ம ரீட் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ டெர்மினல்ல போயிட்டு சர்ச் ப்ளாய்ட் பயன்படுத்தி -xன்னு குடுங்க. -x அப்படின்னா ரீட் பண்றதுக்கு இந்த ஃபைல. இல்ல நான் இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து என்னோட கரண்ட் வொர்க்கிங் டைரக்டரியில எனக்கு வேணும் அப்படின்னா, -m அப்படின்னு பயன்படுத்தி இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட ரூட் டைரக்டரியில வந்துரும். விச் மீன்ஸ் உங்களோட ஹோம் டைரக்டரியில எல்எஸ் குடுத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து -x அண்ட் -mக்கான வித்தியாசங்கள். இப்ப இந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. மவுஸ்பேட் ஆர் எதுலயாவது. ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்ததுல இவங்க எக்ஸ்ப்ளாய்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து யாரால கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா, வேதிம் மெலிவ். ஸோ அவரோட பேர் என்னால கரெக்ட்டா ஸ்பெல் பண்ண தெரியல எனக்கு. ஓகேவா? சாரி ஃபார் தட். ஸோ இங்க வந்து மோட் காப்பி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அ மோட் காப்பி மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க தெளிவா குடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ மோட் காப்பில வந்து 2 கமாண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சைட் cpfr அண்ட் சைட் cp2 கமாண்ட்ஸ் அப்படின்னு. சைட் cpfrங்கிறது காப்பி ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம் தான். cpfr காப்பி ஃப்ரம் அண்ட் காப்பி டூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபைல்ஸ வந்து ஆர் டைரக்டரீஸ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சர்வர்ல வந்து மாத்த முடியும். இந்த மோட் காப்பி மாடல் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த அன்ஆத்தென்டிகேட்டட் கிளையண்ட் வேணாலும் இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட்ஸ பயன்படுத்தி அந்த சர்வர்ல ஒரு 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 சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு அந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா?
இப்போ நம்ம இதுலருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க இந்த இதுலயுமே அவங்க எக்ஸ்ப்ளாய்ட்லயுமே தெளிவா குடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஐபில பர்ட்டிகுலர் ஐபில வந்து எஃப்டிபி மூலியமா கனெக்ட் பண்றாங்க. ஆர் நெட்கேட் மூலியமா கனெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஈவன் டெல்நெட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ஹெல்ப் கமாண்ட் குடுக்குறாங்க. ஹெல்ப் கமாண்ட் குடுக்கும்போது, என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் அவங்களால ரன் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க அந்த சைட் சிபிஎஃப்ஆர் அதான் காப்பி ஃப்ரம் அப்படின்னு பயன்படுத்தி, அந்த மெஷினோட இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல வந்து காப்பி பண்ணிக்கிறாங்க. ஸோ இத காப்பி பண்ணி எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, டெம்ப் டைரக்டரியில பாஸ்வேர்ட் டாட் காப்பி அப்படின்ற ஒரு ஃபைலுக்கு அனுப்புறாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபைல் வந்து காப்பி ஆயிடுது. எங்க காப்பி ஆகுதுன்னா, டெம்ப் டைரக்டரியில காப்பி ஆயிடுச்சு. ஸோ இதே கேஸ் அ ஒரு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பண்ணணும் அப்படின்னா, அதே இடிசி பாஸ்வேர்ட் ஃபைல ஆர் அதே பிஹெச்பி இன்ஃபர்மேஷன் ஃபைல நீங்க என்ன பண்ணலாம்னா, வேர் www அந்த சைட் இப்போ வந்து அது ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த எஃப்டிபி ஆர் டெல்நெட் மூலியமா ஆர் நெட்கேட் மூலியமா இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட்ஸ ரன் பண்ண முடிஞ்சதுன்னா, நம்பளால ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிஹெச்பி இன்ஃபோ வந்து www ஃபோல்டருக்குள்ளார வச்சீங்கன்னா, உங்களால test.php ஃபைலுக்கு பதிலா இன்ஃபர்மேஷன் பிஹெச்பி இன்ஃபோ வந்து உங்களால ரெண்டர் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ப்ரௌசர்ல போயிட்டு அம் போர்ட் 80ல ஆர் 443ல அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் பிஹெச்பி இன்ஃபோ உங்களால பார்க்க முடியும். ஆர் ஏதாவது ஒரு கமாண்ட்ஸ உங்களால ரன் பண்ண முடியும். லைக் பின் பேஷ் அந்த மாரி கமாண்ட்ஸுமே ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுல சொல்றாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க க்ளூ என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எனுமரேஷன்ல என்னென்ன கண்டுபிடிச்சிரோம்? கேனோபி யூசர் நேம் பார்த்தோம். அப்புறம் கேனோபில வந்து ஐடிஆர்எஸ்ஏ கீ அப்டின்னு ஒண்ணு இருந்துச்சா? அவங்களோட ஹோம் டைரக்டரி எஸ்எஸ்ஹெச்க்குள்ளார. ஸோ இப்ப நம்பளால இந்த ஐடிஆர்எஸ்ஏ கீய ஷேர் ஃபோல்டர்லயோ ஆர் என்எஃப்எஸ்க்குமே நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே நான் நோட் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸ்லாஷ் வேர் இது 2மே நம்மளால வந்து அக்சஸ் பண்ணக்கூடியது. ஒரு அன்அத்தன்டிகேட்டட் யூசரா. ஸோ, இப்போ இந்த ஐடிஆர்எஸ்ஏ கீவ இதுலருந்து ஷேர் ஃபோல்டர்ல காப்பி பண்ணா, என்னால எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா அத கெட் ரெக்வெஸ்ட் பண்ணி அத டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஐடிஆர்எஸ்ஏ கீய. ஓகேவா? ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணா கேனோபி யூசர் மூலியமா லாகின் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு என்எஃப்எஸ்ல வேர் அப்படின்ற ஒரு அ டைரக்டரி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இத எடுத்துட்டு போயிட்டு வேற டைரக்டரில போட்டாலும், என்எஃப்எஸ்ல ஷோ மவுண்ட் ஒரு மவுண்ட் பண்ணியும், என்னால இந்த ஃபைல வந்து வெளியில எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அ ஃபர்ஸ்ட்டு அந்த பர்ட்டிகுலர் கமாண்ட்ஸ வந்து ரன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெட்கேட் பயன்படுத்தி அந்த பர்ட்டிகுலர் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, 49.72 இது எந்த போ போ போர்ட் குடுக்க போறோம்னா, போர்ட் எஃப்டிபில தான் இது நம்ம ரன் பண்ண போறோம். பிகாஸ் ப்ரோ எஃப்டிபில தான் இந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ நெட்கேட் மூலியமா உள்ளார போயிட்டு ஹெல்ப்ன்னு குடுக்குறேன். அந்த எக்ஸ்ப்ளாய்ட் நோட்ஸ்ல குடுத்த மாரி. ஹெல்ப்ன்னு குடுத்த அப்புறம் நமக்கு இத்தன கமாண்ட்ஸும் நம்மளால ரன் பண்ண முடியுதுன்னு வருது. பட் நமக்கு தேவையானது 2 கமாண்ட் தான். ஒண்ணு வந்து அந்த சைட் சிபிஎஃப்ஆர் அப்புறம் சைட் சிபி 2 அப்படின்னு இருந்ததா? ஸோ அது மட்டும் தான் நம்பளால செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சைட் அப்படின்னு குடுத்துட்டு, சிபிஎஃப்ஆர் அப்படின்னு குடுங்க. விச் மீன்ஸ் காப்பி ஃப்ரம் அ எங்கேருந்து காப்பி பண்ண போறோம் அப்படின்னா, ஐடிஆர்எஸ்ஏ கீய தான் நம்ம காப்பி பண்ண போறோம். ஓகேவா? இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க. என்டர் குடுங்க. ஓகேவா? இப்போ வந்து ரெடி ஃபார் டெஸ்டினேஷன் நேம் அப்படின்னு கேட்குது. இப்போ மறுபடியும் வந்து சைட் அப்படின்னு குடுத்துட்டு, சிபி 2 அப்படின்னு குடுத்துக்கோங்க. விச் மீன்ஸ் காப்பி டூ டெஸ்டினேஷன் லொகேஷன் குடுக்கணும். ஸோ டெஸ்டினேஷன் லொகேஷன் வந்து நமக்கு இப்போ ஷேர் ஃபோல்டர் மட்டும் தான் நம்மளால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. நம்ம ஆல்ரெடி ஷேர் ஃபோல்டர இங்க நோட் பண்ணி வச்சிருந்தோம்ல. கேனோபி ஷேர் இந்த நேமுமே நீங்க குடுத்துறலாம். ஓகேவா? இப்போ என்டர் குடுங்க. ஓகே. இது வந்து ஆக்சுவலி டைரக்டரின்னு காமிக்குது. இங்க வந்து ஆக்சுவலி நம்ம ஷேர் பக்கத்துல ஏதாவது ஃபைல் நேம் குடுத்தா தான் நம்ம இத காப்பி பண்ண முடியும். ஸோ மறுபடியும் இத நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். காப்பி ஃப்ரம் ரன் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து காப்பி டூ வந்து மறுபடியும் நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ சைட் காப்பி டூ ஹோம் கேனோபி அப்புறம் வந்து ஷேருக்குள்ளார அதுக்கான ஃபைல் நேம் போட்டுக்கோங்க. அதே ஃபைல் நேம் கூடயும் நீங்க குடுத்துக்கலாம். ஆம் ஆர் கேனோபி உங்க இஷ்டம். நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, கேனோபி ஐடி ஆர்எஸ்ஏ அப்படின்னு குடுக்குறேன். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்குது. பட் இது காப்பி ஆயிடுச்சா இல்லையா நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க
அந்த எஸ்எம்பி கிளையன்ட் பயன்படுத்தி ஷேர்ஸ் உங்களால பார்க்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐடிஆர்எஸ்ஐ கீ வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஐபில போயிட்டு 10.10.49.72/anonymous ஷேர் தான் நம்மளால அக்சஸ் பண்ண முடியுது. அது உள்ளார போயிட்டு பாஸ்வேர்ட் பிளாங்க்கா குடுங்க. இப்ப எல்எஸ் குடுத்து பாருங்க. கேனோபி ஐடிஆர்எஸ்ஐ கீ உங்களுக்கு காமிக்குதா? இப்ப இந்த கீய உங்களோட மெஷின்ல வந்து கெட் ரெக்வெஸ்ட் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண முடியுதா? நம்பளால அந்த ஃபைல கெட் பண்ண முடியுது. ஸோ இப்ப இத எக்ஸிட் குடுத்துட்டு உங்களோட ஹோம் டைரக்டரில செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப நமக்கு கேனோபி ஐடிஆர்எஸ்ஐ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன இத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அத சேஞ்ச் மோட் ஆஃப் பெர்மிஷன் யூஸ் பண்ணி அத யூஸ் பண்ணலாம். லைக் அந்த கீ வந்து கேனோபி அண்டர்ஸ்கோர் ஐடி ஐஃபன் ஆர்எஸ்ஏ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பெர்மிஷன் மாறி இருக்கும். இங்கேயா ஃபைலே காணோம், அதோ இருக்கா? ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, எஸ்எஸ்ஹெச் பயன்படுத்தி நமக்கு ஆல்ரெடி அந்த மெஷினோட நேம் தெரியும். கேனோபி ஆட் அந்த மெஷினோட ஐபி 10.10.49.72. அப்புறம் நமக்கு கிடைச்ச இருக்க கீ வந்து ஐஃபன் ஐ யூஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேவா? கமாண்ட் கரெக்ட் தான். என்டர் குடுங்க. இது ஏதாவது பாஸ் ஃப்ரேஸ் கேக்குதான்னு தெரியல. பட் பாஸ் ஃப்ரேஸ் எதுவுமே அவங்க செட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எம்ப்டி பாஸ் ஃப்ரேஸ் செட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளால அந்த மெஷினுக்குள்ளார போக முடிஞ்சது. பார்த்தீங்கன்னா தெரியும், வி ஆர் இன்டு த கெனோபி மிஷின். ஓகேவா? இப்போ ஐடி கொடுத்து ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தெரியும். அவங்களோட யூசர் ஐடி, குரூப் ஐடி, குரூப்ஸ் எந்த குரூப்ல இருக்காங்க, ஆம், அப்புறம் யூசர் நேம் வந்து கேனோபி தான். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் எல்எஸ் பயன்படுத்தி. ஓகே, இதுல 2 ஃபைல் இருக்கு. ஒன்று வந்து ஷேர், அப்புறம் ஒன்று வந்து யூசர் டிஎக்ஸ்டின்னு இருக்கு. மேபி இது வந்து ஒரு ஃபிளாகா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையாக் மீல போயிட்டு சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஓகே, வேர் டைரக்டரி உங்களால பார்க்க முடிஞ்சதா? பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் கம்ப்ளீட் தான். ஓகேவா? மீதிலாம் நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டோம். பட் இங்க ட்ரையாக் மீல வந்து என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மவுண்ட் டைரக்டரி இருக்குல்ல, சாரி அந்த வேர் டைரக்டரி மூலியமா உங்களோட லோக்கல் மெஷின்ல மவுண்ட் பண்ணிட்டு, அந்த ஐடிஆர்எஸ்ஐ கீய வந்து இது உள்ளார குடுத்துருவாங்க. நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்க வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் டெம்ப் டைரக்டரியில மவுண்ட் பண்ணிட்டு, ஐடிஆர்எஸ்ஐ கீயோட பெர்மிஷன மாத்தி லாகின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹோம் ஒர்க், ஒரு டாஸ்க் மாரி எடுத்துக்கிட்டு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண போறோம். ஸோ பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து இங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, பாத் வேரியபிள் மேனிபுலேஷன்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ பாத் வேரியபிள் மேனிபுலேஷன் எப்படி பண்றதுன்னா, ஆம் ஆல்ரெடி வந்து இங்க எஸ்யூஐடி பிட் மூலியமா தான் நீங்க பண்ண போறீங்கன்னும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ்யூஐடி பிட் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 வீடியோஸ்ல அத பத்தி பேசியிருக்கோம். ஆ எஸ்யூஐடி பிட்டுங்கிறது இப்போ நீங்க ஒரு ஃபைல் வந்து எஸ்யூஐடி பிட் பெர்மிஷனா செட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ஃபைல வந்து வேற ஒரு யூசருக்கு அனுப்புறீங்க, ஆர் வேற ஒரு லினக்ஸ் மெஷினுக்கு அனுப்புறீங்கன்னா, அந்த ஃபைல அவரு ரன் பண்ணாருன்னா, அவரோட பெர்மிஷன்ல அந்த ஃபைல் ரன் ஆகாது. நீங்க ஒரு ரூட் யூசரா இருந்து, நீங்க உங்களோட பெர்மிஷன் என்னவோ அதுல தான் வந்து ரன் ஆகும். அதுதான் இங்க வந்து இவங்க தெளிவா சிங்கிள் லைன்ல சொல்லியிருப்பாங்க. நான் மேபி குழப்புற மாரி சொல்லியிருக்கலாம். யூசர் எக்ஸிக்யூட்ஸ் அ ஃபைல் வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஃபைல் ஓனர். ஸோ நீங்க ஃபைல் ஓனர்னா, உங்களோட பெர்மிஷன் ஒரு ரூட் பெர்மிஷன்ஸ் அப்படின்னா, உங்களோட பெர்மிஷன்ல தான் அந்த ஃபைல் எங்க இருந்தாலும் அது ரன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எஸ்ஜிஐடிங்கிறது இது வந்து குரூப் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆம், ஓகேவா? ஸோ யூசர் எக்ஸிக்யூட்ஸ் அ ஃபைல் வித் த பெர்மிஷன் ஆஃப் த குரூப் ஓனர். ஸோ குரூப் ஓனர் அந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு எஸ்ஜிஐடி பிட் வந்து செட் பண்ணியிருக்காருன்னா, அவரோட பெர்மிஷன்ல தான் வந்து அது ரன் ஆகும். அதே மாரி ஸ்டிக்கி பிட் அப்படின்னா என்னதுன்னா, ஸ்டிக்கி பிட் அப்படின்னு இவங்க எதுவுமே நோ மீனிங்னு குடுத்துருக்காங்க. பட் நான் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருப்பாங்க. In computer, sticky bit as a user ownership access right flag that can be assigned to files and directories on you. மேபி இதுவுமே வந்து ஒரு யூசர் ஓனர்ஷிப் அக்சஸ் ரைட் தான். ஒரு ஃபிளாக் மாரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான டைரக்டரீஸ்க்கு என்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குன்னு இவங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப வந்து ரீட் ரைட் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து நார்மலா யூசுவலா ஒரு ஃபைலுக்கு உள்ள பெர்மிஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆர்டபிள்யூ எஸ்ஆர் அப்படிங்கிறது யூசரோட எஸ்யூஐடி. இதே வந்து இங்க நடுவுல இருந்துச்சுன்னா குரூப்போட யூசர் ஐடி. இது வந்து ஸ்டிக்கி பிட் வந்து இந்த பர்ட்டிகுலர் யூசருக்கு வர ஸ்டிக்கி பிட். ஓகேவா? அந்த ஓனர்ஷிப் அப்படின்னு சொன்னோம்ல, ஃபைலோட ஓனர்ஷிப் அப்படின்னு அதுதான். இப்போ இந்த மெஷின்ல எஸ்யூஐடி பிட் உள்ள பைனரி ஏதாவது இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த கமாண்ட் இருக்குல்ல, ஃபைண்ட் பெர்ம் அப்புறம் -u இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
இது எங்கேருந்து ரன் பண்ணணும்னா, கேனோபி மிஷின் நம்ம இருக்குல்ல, அதுலேருந்தே ரன் பார்க்கலாம். ஸோ யூசுவலா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மிஷின்ஸ்லலாம் வந்து லினக்ஸ் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ணோம்? லின்பீஸ வந்து டவுன்லோட் பண்ணி, அதில வர ரிசல்ட்ஸ வந்து அனாலிசிஸ் பண்ணி, அதில உள்ள ஹார்ட் கோடட் கிரெடென்ஷியல்ஸ் ஆர் அதில உள்ள இன்ஃபர்மேஷன வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். பட் இந்த மெஷின்ல இவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே சொல்லிட்டாங்க. நீங்க பாத் வேரியபிள் மேனிபுலேஷன் பண்ண போறீங்க. அதுவுமே எஸ்யூஐடி பிட்ல கண்டுபிடிக்கிற பயனர்லேருந்து தான்னு தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ, இப்ப நம்மளோட டாஸ்க் என்னன்னா, எஸ்யூஐடி பிட்ட ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ, இதில வந்து நம்ம ரன் பண்ண அப்புறம் நெறைய எஸ்யூஐடி பிட் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. பட் இதே கமாண்ட உங்களோட நார்மல் காலி மெஷின்ல ரன் பண்ணி பாருங்க. இதில ஏதாவது உங்களுக்கு உங்க காலி மெஷின்ல ஏதாவது எஸ்யூஐடி பிட் இருக்கான்னு பார்க்கலாம். லைக் எஸ்யூஐடி பிட்டுங்கிறது பெர்மிஷன். அது செட் ஆயிருக்கிறது. ஓகேவா? என்னய்யா ஒண்ணுமே வரல? சரிங்க நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்றேன். மேபி அது டைம் ஆகுமான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஓ! இது பேரலலா நம்மளோட மெஷின்லயும் செக் பண்ணி பார்ப்போம். லைக் கேனோபி மெஷின்லயும் பார்ப்போம். லைக் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. ஆ யூசுவலா நம்ம பார்க்குற பைனரீஸ் எல்லாமே இருக்கு. லைக் ஓப்பன்எஸ்எஸ்ஹெச், பிகேஎக்ஸி. ஸோ இதுக்கான பைனரி பெர்மிஷன்ஸ்லாம் எதுல இருக்கும்னா, நம்ம கிஃப்டோ பென்ஸ்ல பார்த்துருப்போம். ஜிடிஎஃப்ஓ பென்ஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனிக்ஸ் பைனரியில என்னென்ன பெர்மிஷன்ஸ் ஆர் எஸ்யூஐடி பிட்ட பைபாஸ் பண்றது எப்படி? சூடோ பெர்மிஷன்ஸ பைபாஸ் பண்றது எப்படி? அப்படி இவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க நான் வந்து ஜஸ்ட் இப்போ இங்க கிடைச்சிருக்குல்ல, பிகேஎக்ஸி, சூடோ, சூடோன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம குடுத்து பார்ப்போமே. சூடோன்னு குடுத்துட்டு, இதுக்கு வந்து சூடோக்கு சூடோ பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ்யூஐடி பிட் எதுவுமே இல்ல. மத்தபடி வேற இங்க என்ன இங்க என்ன புதுசா இருக்குன்னா, பிங்கு இதெல்லாம் இருக்கு. ஓகே. மெனு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மெனுன்னு நான் இதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்தது கிடையாது. ஆ எஸ்யூஐடி பிட்ல. ஸோ மெனுன்னு குடுங்க. எந்த ஒரு பைனரி மேட்ச் ஆகல. காலி மெஷினுக்கு போங்க. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம காலி மெஷின்ல எந்தெந்த பைனரி யூசர் பின்னாவே நீங்க இன்ஸ்டால் பண்ற எல்லா சாஃப்ட்வேரும் இந்த பின் ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து தான் நீங்க ரன் பண்றதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இட் கேன் பி Firefox ஆர் இட் கேன் பி எனி டூல்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்பளோட ஃபைல்ஸும் இந்த கேனோபில கிடைச்சிருக்க எஸ்யூஐடி பிட் ஃபைல்ஸும் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. பட் இங்க என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லாஷ் யூசர் பின் அப்படின்ற மெனு அப்படின்ற ஒரு பைனரி வந்து எங்கேயுமே இங்க இல்ல. நமக்கு கிடைக்கல. Kismet இருக்கு, சூடோ இருக்கு, ஓகே MySQL இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்ல. மேபி இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இது ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3 விஷயங்கள் காமிக்குது. லைக் மெனுங்கிறதவே ஜஸ்ட் அதுல உள்ள ஃபீச்சர்ஸ் எடுத்து காமிக்கிறது தான் மெனுவோட வேல. பட் மெனு அப்படின்றது நார்மலா காலி மெஷின்ல இல்ல. எஸ்யூஐடி பிட் பண்ணி. ஸோ இது என்ன குடுக்குதுன்னா, என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ 1 அப்படின்னு குடுத்தா என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ 1ன்னு குடுத்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுது. உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கோட்ஸ வந்து எடுத்து குடுக்குது. அந்த அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ் கோட்ஸ. அதனால 200 ஓகே அப்படின்னு வருது. ஸோ கெர்னல் வெர்ஷன் செக் பண்ணணும்னா, மறுபடியும் நீங்க அந்த யூசர் பின் மெனுவ ரன் பண்ணி 2 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கெர்னல் வெர்ஷன் வந்து எடுத்து குடுக்குது. அந்த மெஷினோட கெர்னல் வெர்ஷன். இப்போ மறுபடியும் நான் இஃப் கான்ஃபிக்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத ரன் பண்ணணும்னா 3ன்னு குடுத்தீங்கன்னா, நான் மறுபடியும் 2ன்னு குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். 3 அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இஃப் கான்ஃபிக் ரன் பண்ணி, அந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஐபி வந்து எடுத்து காமிக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரன் ஆகட்டும். பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த யூசர் பின் அம் மெனு அப்படின்னு இருக்குல்ல, இத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பைனரி வந்து இவங்களா டிஃபால்ட்டா வச்சிருக்காங்களா? இல்ல ஆல்ரெடி இருக்கா? இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் பயன்படுத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆர் இது டைப் ஆஃப் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மாரி தான். ஓகேவா? யூசர் பின் மெனு அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ இது டைப் பண்ணதுல உங்களுக்கு நெறைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து வருது. ஓகேவா? ஸோ யூசுவலா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, அம் இமேஜ் அனாலிசிஸ் பண்ணும்போது ஜியோ லொகேட்டிங் இமேஜஸ் அண்ட் OSINT சேலஞ்ச் பண்ணும்போது, ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு கமாண்ட் பயன்படுத்துவோம். எதுக்கு அப்படின்னா, அந்த இமேஜ்ல ஏதாவது அம் லைக் ஏதாவது மெட்டா டேட்டா ஆர் ஏதாவது கேரக்டர்ஸ் அந்த மாரி இருந்தா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் மூலியமா எடுத்து காமிக்கும். அதே மாரி இந்த மெனு அப்படின்ற பைனரிக்குள்ளார என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு glibc லைப்ரரீஸ் இதெல்லாம் பயன்படுத்துது. ஸ்டாக்
அதெல்லாம் பயன்படுத்துது. டேக் செக்கு ஓகேங்களா? அதேமாரி இப்ப நம்ம ரன் பண்ணோம்ல, அந்த கமாண்ட்ஸுமே இங்க காமிக்குது. ஸோ இங்க நீங்க 1ன்னு குடுத்தீங்கன்னா என்னென்ன ரன் ஆகும், 2ன்னு குடுத்தா என்ன ரன் ஆகும், 3ன்னு குடுத்தா என்ன ரன் ஆகும்னு இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1ன்னு குடுத்தீங்கன்னா கர்ல் கமாண்ட் மூலியமா லோக்கல் ஹோஸ்ட்ட வந்து லோக்கல் ஹோஸ்ட்ட கூப்பிடுது. கூப்பிட்டுட்டு அதோட ரெஸ்பான்ஸ் கோட உங்களுக்கு எடுத்து தருது. கர்னல் வெர்ஷனுமே யூநேம் -r அப்படின்ற ஒரு பைனரி பயன்படுத்தி கர்னல் வெர்ஷன் உங்களுக்கு எடுத்து குடுத்துச்சு. ifconfig வந்து ifconfigன்னு போட்டோனே உங்களுக்கு அந்த மெஷினோட ஐபி வந்து எடுத்து குடுத்துச்சு. ஸோ இதுதான் நம்ம யூசுவலா இங்க பார்த்தோம். இது என்ன நடக்குதுன்னு. இப்ப நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட்ல என்னென்ன கமாண்ட் அதுல பயன்படுத்துதுன்னு தெரிஞ்சது. பட் இங்க என்ன ஒரு குறை அப்டின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பைனரி ஓகேவா? கர்லு, யூநேமு இதெல்லாம் வந்து கமாண்ட்ஸ் வந்து ரன் ஆகுது. பட் இந்த கமாண்ட்ஸுக்குலாம் எந்த ஒரு பாத் வேரியபிளையும் அவங்க செட் பண்ணல. டிஃபால்ட்டா வந்து இது ரன் ஆகுது. இப்போ நம்ம அந்த மெனு அப்படின்னு இருந்ததுல, அதோட பெர்மிஷன் முதல்ல பார்க்கலாம். அது யார் வந்து கிரியேட் பண்ணாங்க? அது வந்து என்ன பெர்மிஷன்ல ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ -LA குடுத்துட்டு யூசர் பின் மெனுன்னு குடுத்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இதுல செட் யுஐடி இருக்கு. அதான் வந்து எஸ்ஆர்ன்னு இருக்கா? செட் யுஐடி இருக்கு. அதேமாரி இது யார் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா, ரூட் யூசர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. செப்டம்பர் 4, 2019ல ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல கிடைச்சதுல்ல, ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட்ல இத நான் லெஸ்ன்னு குடுக்குறேன். இப்போ கம்மியான இது எடுத்து காமிக்கும். ஸோ லெஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, கர்ல் யூநேம் ifconfigன்னு இருக்கா? ஸோ விச் மீன்ஸ் இது ஆல்ரெடி எஸ்விடி பிட் செட் பண்ண ஒரு பைனரி மெனுங்கிறது. ஸோ அதுல கர்ல் கமாண்ட் யூநேம் ifconfigலாம் நம்ம ரன் பண்றோம்னா, ரூட் யூசர் பெர்மிஷன் மாரி தான் ரன் பண்ற மாரி இருக்கும். பிகாஸ் இது வந்து ரூட் யூசர் கிரியேட் பண்ணப்பட்டது. நம்ம இப்ப எந்த கமாண்ட் ரன் பண்ணாலும் சூடோ பிரிவிலேஜ்ல ரன் ஆகுற மாரி இருக்கு. சூப்பர் யூசர் பிரிவிலேஜ்ல ரன் ஆகுற மாரி இருக்கு. அதனால இந்த கர்ல் யூநேம் ஆர் ifconfig இதுல ஏதாவது ஒரு பைனரிய நம்பளே வந்து லைக் எக்ஸ்போர்ட் பண்ணி அதோடைய பாத் வேரியபிள மாத்தணும் அப்டின்னா, நம்பளால கண்டிப்பா என்ன சொல்றது? நம்மளால பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்க முடியும். ஸோ அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுலருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட்ன்னு குடுக்கலாம். ஓகே. ஓகேவா? இப்போ நமக்கு கர்ல் கமாண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? கர்ல் அப்படின்னு நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கர்ல் வருதா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்கோ குடுத்துட்டு, எந்த பாத்லருந்து எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒரு மெஷின்ல. ஸோ இந்த மெஷினோட பாத் வேரியபிள செக் பண்றதுக்கு எக்கோ அப்புறம் பாத் அப்படின்னு குடுங்க. ஊப்ஸ்! கேப்பிட்டல்ல குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வரும். ஸோ எக்கோ டாலர் சிம்பிள் பாத் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்ப நீங்க கால் பண்ற எல்லா பைனரீஸுமே வந்து இந்த பாத்லருந்து தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பின், ஹோம் கேனோபி பின் அப்புறம் இதுலருந்து தான் ஒவ்வொன்னா செக் பண்ணணும். ஓகேவா? பாத் வேரியபிள். நீங்க எந்த கமாண்ட்ஸ் டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு ஹோம் கேனோபி பின்ல செக் பண்ணணும். அப்புறம் ஹோம் கேனோபில லோக்கல்ல செக் பண்ணணும். அப்புறம் யூசர் லோக்கல் பின்ல செக் பண்ணணும். இந்த மாரி தான் ஒவ்வொரு பாத் வேரியபிள்ல இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்லாம் இருக்கா? ஒரு பின் ஷ் லைக் எக்ஸிக்யூட்டபிள் மீன்ஸ் லைக் பைனரி பேஷ் ஸ்கிரிப்ட்டா இருக்கலாம். அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த பைனரி பாத் வேரியபிள்ல இருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்து அது ரன் ஆகும். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, கர்ல் கமாண்ட் இருக்குல்ல, அத வந்து நானே வந்து ஒரு கிரியேட் பண்ண போறேன். ஸோ கர்ல் கமாண்ட நான் கிரியேட் பண்ணல. எக்கோ பயன்படுத்தி ஸ்லாஷ் பின் அப்டின்னு குடுத்துட்டு, ஸ்லாஷ் எஸ்ஹெச்ன்னு குடுத்துக்கலாம். இல்ல பேஷ்ன்னு கூட குடுத்துக்கலாம். ஸோ இந்த பின் எஸ்ஹெச்ல உள்ளத கர்லா மாத்தப் போறேன். லைக் கர்ல் அப்டின்ற ஒரு ஃபைலா மாத்தப் போறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க ஆக்சுவலி கிரேட்டர் தென் சிம்பிள் குடுக்கணும். ஸோ எக்கோன்னு பயன்படுத்தி இப்போ நீங்க ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்லாஷ் பின் எஸ்ஹெச் அப்படின்னு நீங்க ஒண்ணு ரன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்ன வருது? என்ன வருதுன்னா, பின் பேஷ் ஆர் பின் எஸ்ஹெச்னாலும் உங்களுக்கு பேஷ் வந்து ரன் ஆகுதா? ஸோ பேஷ் ரன் ஆகி உங்களுக்கு கேனபி யூசரோட பேஷ் ஃபைல வந்து எடுத்து காமிக்குது. ஓகேவா? நான் இங்கேருந்து இப்போ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பேஷ வந்து ஒரு கர்லர் ஃபைலா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, கர்ல் கமாண்ட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரூட் யூசர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். எக்கோ கமாண்ட் பயன்படுத்தி மறுபடியும் அத கிரியேட் பண்ணுங்க. ஸோ பின் எஸ்ஹெச் அப்படின்னு குடுத்துட்டு உப்ஸ்! சாரி கைஸ். ஆரோ கீஸ் குடுத்தேன். அதான் உங்களுக்கு வரல. பின் எஸ்ஹெச் அப்படின்னு குடுத்துட்டு, இத வந்து ஒரு ஃபைல்ல வந்து ரைட் பண்ண போறேன். அந்த ஃபைல் தான் வந்து கர்ல். ஓகேவா? இத நான் ரைட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, இதோட பெர்மிஷன்ஸ வந்து நான் மாத்துறேன்.
இதோட பெர்மிஷன்ஸ் எப்படி மாத்தலாம்? எக்ஸிக்யூட்டபிளா மாத்தணும் அப்படின்னா, சிஹெச்எம்ஓடி பயன்படுத்தி 777 யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா +X பயன்படுத்தி இத வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிளா மாத்தலாம். ls-la குடுத்து பாருங்க. இதோட பெர்மிஷன்ஸ் மாறிடுச்சான்னு. ஸோ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்னு மாறிடுச்சா? ஸோ இப்போ இந்த கர்ல் ஃபைல் இருக்குல்ல, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல இதுக்கு வந்து ஒரு பாத் வேரியபிள் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த பாத் வேரியபிள் மாத்துறதுக்கு முன்னாடி இந்த கர்ல் ஃபைல டெம்ப் டைரக்டரியில போடலாம். ஆர் உங்களோட ஹோம் டைரக்டரியில கூட வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெம்ப் டைரக்டரிக்குள்ளார போடுறேன். ஓகே காய்ஸ். இப்ப வந்து நம்ம கர்ல் ஃபைல வந்து நம்ம டெம்ப் டைரக்டரியில ரைட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்கோ நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தி பாத் வேரியபிள் நம்ம செக் பண்ணோம்ல. இப்போ நம்ம டெம்ப் டைரக்டரிய வந்து இந்த பாத் வேரியபிள்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். இப்போ யூசுவலா நீங்க விண்டோஸ்ல ஏதாவது பைத்தான் அந்த மாரிலாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, பாத் வேரியபிள் நீங்க போயிட்டு மேனுவலா செட் பண்ற மாரி இருக்கும். இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணும்போதே எடுத்துக்கும்ல. அந்த மாரி இந்த டெம்ப் டைரக்டரியில இந்த கர்ல் பைனரிய வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் பாத் வேரியபிள் செட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்போர்ட் பாத் அப்படின்னு நீங்க குடுத்துக்கோங்க. ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு எந்த டைரக்டரிய எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களோ, டெம்ப் டைரக்டரி அப்படின்னு குடுத்துட்டு, இதுல அ கோலன் குடுத்துட்டீங்கன்னா, பாத் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் அதோட கமாண்டு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, எக்ஸ்போர்ட் பாத் வேரியபிள் டெம்ப் டைரக்டரில செட் பண்றேன். ஸோ இதையும் வந்து பாத்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன், பாத் வேரியபிள்ல. இப்ப என்டர் குடுத்துட்டு, மறுபடியும் இந்த எக்கோ பாத்த ரன் பண்ணி பாருங்க. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெம்ப் டைரக்டரி இருக்குல்ல, இத வந்து பாத் வேரியபிள்ல ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நான் அந்த யூசர் பின் மெனு ரன் பண்ணும்போது, இந்த டெம்ப் டைரக்டரில உள்ள கர்ல் கமாண்ட் வந்து கால் ஆகும். கால் ஆயிட்டு அது ரன் பண்ணும்போது நமக்கு எலிவேட்டட் பிரிவிலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த யூசர் பின் மெனுவ வந்து யார் வச்சிருக்காங்கன்னா, ரூட் யூசர் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அது ரன் பண்றதுனால எலிவேட்டட் பிரிவிலேஜ் கிடைச்சு நமக்கு ரூட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட். இப்போ வந்து யூசர் பின் மெனு அப்டின்னு குடுங்க. ஓகேவா? இங்க ஸ்டேட்டஸ் செக்ல தான் நமக்கு வந்து கர்ல் கமாண்ட் வந்து ரன் ஆச்சு. ஸோ 1ன்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. ஸோ குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஷெல் மாரி ஒரு ஹேஷ் அப்படின்னு காமிக்குது. அப்ப நீங்க இங்க ஐடி ஹூ அம் ஐ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ரூட் யூசர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எப்படி இந்த பாத் வேரியபிள் யூஸ் பண்ணி எலிவேட்டட் பிரிவிலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷன். ஸோ இது உள்ளார ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். லைக் எல்எஸ் குடுத்து பாருங்க. ஓகே. இப்போ ரூட் டைரக்டரியில போய் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ cd/root அப்படின்னு குடுங்க. எல்எஸ் குடுத்து பார்ப்போம். ஒரு ஃபைல் இருக்கு. root.txtன்னு ஒரு ஃபிளாக்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதையும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க கேட்குறாங்களா ஃபிளாக? கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இவங்க கேட்குறாங்கன்னா, வாட் ஃபைல் லுக்ஸ் பர்ட்டிகுலர்லி அவுட் ஆஃப் த பைனரின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஃபைல் மூலியமா பண்ணோம்னா, யூசர் பின் மெனு மூலியமா பண்ணோம். ஸோ இதுவும் சப்மிட் குடுத்துக்கோங்க. ரன் த பைனரி ஹவ் மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தேர்? 3 ஆப்ஷன் இருந்தது. ஸ்டேட்டஸ் செக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருந்துச்சு? கர்னல் வெர்ஷன், இஃப் கான்ஃபிக். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க உங்களால பின் பேஷ் ஷெல்ல வந்து கர்ல் எதுலயாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னு கேட்குறாங்க. ஸோ ஐ கெஸ் இதுக்கான சொல்யூஷன இவங்களே குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கோ மூலியமா பின் எஸ்ஹெச் வந்து குடுத்துருக்காங்க. ஈவன் இப்ப நம்ம டெம்ப் டைரக்டரி இவங்க குடுத்துருக்க மாரி நம்ம பண்ணோம்ல. ஈவன் நீங்க டெம்ப் டைரக்டரினே ஒண்ணு கிரியேட் பண்ணாம, இந்த பாத் நம்ம செட் பண்ணோம்ல. இதுக்கு பதிலா நம்மளோட ஹோம் டைரக்டரில தான் அந்த கர்ல் வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து நீங்க இங்கே பாத் செட் பண்ணலாம். லைக் ஹோம் கேனோபி அப்படின்னு குடுத்து, அந்த பாத் வேரியபிள் செட் பண்ணி அதுலருந்தே நம்ம ரன் பண்ணியிருக்கலாம். மேபி அத நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஈவன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பில்ல. ஸோ மறுபடியும் இந்த பருத்தி மூட்டைய தூக்கிட்டு போயிட்டு ஹோம் டைரக்டரில போடுங்க. ஸோ ஹோம் கேனோபி அப்படின்ற ஒரு இடத்துல ஸோ நீங்களும் ஹோம் கேனோபிக்குள்ள போயிடுங்க. ஸோ கர்ல் கமாண்ட் இருக்கா? இப்ப நான் வந்து பாத் வேரியபிள் செட் பண்றேன். என்ன பாத் வேரியபிள் செட் பண்ண போறோம்னா, எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்துட்டு, பாத் அப்படின்னு குடுத்துட்டு ஈக்குவல் டூ ஹோம் கேனோபி வந்து பாத் செட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எ இப்போ கோலன்னு குடுத்துட்டு எந்த பாத் செட் பண்ண போறீங்களோ, அத நீங்க கடைசியா குடுத்துக்கணும். டாலர் சிம்பிள் பாத்துன்னு குடுத்தீங்கன்னா தான், அந்த பாத் வந்துருச்சான்னு செக் பண்றதுக்கு எக்கோ டாலர் பாத் அப்படின்னு குடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இப்ப நமக்கு ஹோம் கேனோபி அப்படின்ற ஒரு டைரக்டரி செட் ஆயிடுச்சா பாத் வேரியபிள். அதுக்கப்புறம் டெம்ப் டைரக்டரி இருக்கா? இப்போ டெம்ப் டைரக்டரிக்குள்ள கர்ல் இல்ல. கர்ல் எங்க இருக்குன்னா, நம்மளோட ஹோம் டைரக்டரில இருக்கு. எல்எஸ் குடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நீங்க அந்த ஹோம் சாரி யூசர் பின் மெனுவ ட்ரை பண்ணி பாருங்க.
இப்போ 3 ஆப்ஷன்ஸ் வருது. இதுல ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்து என்டர் குடுங்க. இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஷெல் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ். எப்படி வந்து ஆ இந்த பர்ட்டிகுலர் மெஷின முடிச்சோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஆக்சுவலி ஹோமே தப்பா டைப் பண்ணிட்டு அதான் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஓகேவா? ஸோ நமக்கு ரூட் யூசர் கிடைச்சிருச்சு. இதையுமே நீங்க கரெக்ட்டான யூசரா வைக்கிறதுக்கு பேஷ் ஹைஃபன் ஐன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவல் ரூட் அட் கேனோபி அப்படின்னு வந்துரும். ஓகேவா? இப்போ பேக் டூ த ரூம். இதுல வேற என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். இந்த ஒரே ஒரு இதுதான் கம்ப்ளீட்ன்னு குடுத்துக்கோங்க. முடிச்சீங்கன்னா, கங்கிராச்சுலேஷன் இந்த ரூம நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டீங்க. ஷேர் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னு காமிக்குதா? ஓகேவா? இப்போ நம்ம இந்த மெஷினோட ஒரு ஷார்ட் சம்மரி பார்க்கலாம். ஸோ மெஷின டெப்ளாய் பண்ணீங்க. அப்புறம் Nmap ஸ்கேன் ரன் பண்ணீங்க. நெறைய போர்ட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பா போர்ட் ஓப்பன் பண்ணி ஷேர்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்க. உங்களுக்கு வந்து அனானமஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து இருந்தது. அந்த அனானமஸ் ஷேர்ஸ்க்குள்ளார லாக் டாட் டிஎக்ஸ்டி இருந்தது. அது உள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இங்க வச்சிருப்பேன் பாருங்க. யூசர் நேம் கெனோபி அப்படின்னு கிடைச்சது. அப்புறம் எஸ்எஸ்ஹெச் அண்டர்ஸ்கோர் ஐடி ஆர்எஸ்ஏ அப்படின்ற ஒரு கீ இருந்த டைரக்டரி நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன எனுமரேட் பண்ணோம் அப்படின்னா, எஃப்டிபி வெர்ஷன்ஸ் இருந்தது கிடைச்சது. அப்புறம் என்எஃப்எஸ்ல என்ன டைரக்டரி இருந்ததுன்னா, வேர் அப்படின்ற ஒரு அ டைரக்டரி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? அதுல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கல போயிட்டு. ஓகேவா? அப்புறம் கெயின் இனிஷியல் அக்சஸ் வித் ப்ரோ எஃப்டிபிக்கு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ எஃப்டிபி வெர்ஷன் வந்து ஒரு இதுக்கு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷனுக்கு வல்னரபிள் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுல மோட் காப்பி அப்படின்ற மாடியூல யூஸ் பண்ணி லைக் நெட்கேட் மூலியமா அந்த நெட்கேட் மூலியமா அந்த பர்ட்டிகுலர் போர்ட் 21ல கனெக்ட் பண்ணி சைட் சிபிஎஃப்ஆர் விச் மீன்ஸ் காப்பி ஃப்ரம் காப்பி டு அப்படின்ற கமாண்ட் பயன்படுத்தி நம்மளோட ஹோம் கேனோபி எஸ்எஸ்ஹெச் ஐடிஆர்எஸ்ஐ கீயை தூக்கிட்டு போயிட்டு எங்க வச்சோம் அப்படின்னா, நம்மளால அக்சஸ் பண்ணக்கூடிய சாம்பா ஷேர்ஸ் அந்த ஷேர் ஃபோல்டர்ல வச்சோம். விச் மீன்ஸ் ஹோம் கேனோபி ஷேர் டைரக்டரியில வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த எஸ்எம்பி கிளையன்ட் மூலியமா நம்ம அந்த பர்ட்டிகுலர் ஃபைலையும் நம்மளால டவுன்லோட் பண்ண முடிஞ்சது கிட் கமாண்ட் மூலியமா. அத டவுன்லோட் பண்ணி நம்பளால கேனோபி மெஷினுக்குள்ளார போ முடிஞ்சது. எப்படி கேனோபி மெஷின்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி அந்த 600 சிஹெச்எம்ஓடி 600 அப்படின்னு குடுத்து அதோட பெர்மிஷன்ஸ் மாத்திட்டு, எஸ்எஸ்ஹெச் மூலியமா நம்மளால லாகின் பண்ண முடிஞ்சு. அந்த மெஷின்ல இனிஷியல் ஃபுட்ஹோல்டு கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து எதுல குடுத்திருந்தாங்க அப்படின்னா, எஸ்யூஐடி பிட் மூலியமா தான் உங்களால பண்ண முடியும். பட் ஆம், பாத் வேரியபிள் மேனிபுலேஷனும் நீங்க அதுல பண்ற மாரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்யூஐடி பிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட ரன் பண்ணீங்க. ஸோ அது ரன் பண்ணப்போ உங்களுக்கு யூனிக்கான ஒரு பாத் கிடைச்சது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்/பின். ஸோ என்னோட காலி மெஷின்ல இந்த பர்ட்டிகுலர் மெனு அப்படின்றது எதுவுமே இல்ல. இந்த எஸ்யூஐடி பிட் இல்ல. ஓகேவா? ஸோ இந்த யூசர் பின் மெனு அப்படின்னு நீங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு 3 கமாண்ட் வந்தது. சாரி ஸ்டேட்டஸ் செக், கர்னல் வெர்ஷன், இஃப் கான்ஃபிக். ஸோ அதுக்கு பேக் எண்ட்ல என்னென்ன ரன் ஆகுது நம்ம ஸ்ட்ரிங் கமாண்ட் மூலியமா ரன் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கர்ல் அப்படின்ற ஒரு பைனரிய நீங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணி, அது எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா, எக்கோ கமாண்ட் மூலியமா பின் எஸ்ஹெச் மூலியமா கர்ல் அப்படின்னு ஒரு பைனரிய நீங்களே ஒண்ணு கிரியேட் பண்ணீங்க. அத எடுத்துட்டு போய் டெம்ப் டைரக்டரிலயும் வச்சுக்கலாம், இல்ல உங்க ஹோம் டைரக்டரிலயும் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கான பாத் வேரியபிள நீங்க செட் பண்ணீங்க. பாத் வேரியபிள செட் பண்ணிட்டு மறுபடியும் யூசர் பின் மெனு அப்படின்னு நீங்க ரன் பண்ணீங்க. ரன் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது, அந்த கர்ல் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு எலிவேட்டட் பிரிவிலேஜ் கிடைச்சுச்சு. எலிவேட் பிரிவிலேஜ் கிடைச்சதுனால உங்களுக்கு ரூட்டும் கிடைச்சுச்சு. ரூட்டோட ஃபிளாக் கிடைச்சது. ஓகேவா? ஸோ இதான் இந்த பர்ட்டிகுலர் மெஷினோட ஒரு ஷார்ட் சம்மரி. ஐ கெஸ் இந்த பர்ட்டிகுலர் ரூம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூனிக் வே ஆஃப் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்னென்ன பண்ணலாம்? லைக் நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க. ஓகேவா? இல்ல வீடியோஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா மாத்திக்கிறேன். இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம் கைஸ். பாய்.